ஓகே, வணக்கம். ஆ, திருப்பி திருப்பி சொல்கிறேன். கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக போலீஸோ இல்லை ஆர்மியோ இல்லை கவர்மெண்டோ கண்டிப்பாக வந்து என் விஷயத்தில் வந்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி என் பிள்ளைங்களே என் சாவுக்கு வந்து செத்தாலும் பரவாயில்ல, என் அவங்க சொல்கிறது அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இல்லை, எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சும் என் பிள்ளைங்களே இன்றைக்கி வந்து ரெடியாக இருக்குங்க சாவடிக்க. என் குழந்த பொம்பளை வந்து வெளியே போனாங்க, சுற்றுனாங்க. அவங்க வீட்டுக்காரர் அரப் சவுடியில் இருக்கும்போது சுற்றுனாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது அவங்க வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க 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 சொத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு வட்டிக்கு வாங்கியிருக்காங்கன்னு. ஆனால் என் மேலே பழியை போட்டு நான் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இடப்பட்ட காலையில் 2 வருஷம் முன்னு கூட ரெட்டை பிள்ளைங்களோட கூட்டாளியோட அம்மா என்னையும் சரி என் மகளையும் சரி வட்டிக்கு வாங்கிட்டாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பே ஸ்லிப் கொடுங்க, வட்டிக்கு வாங்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் பே ஸ்லிப் தாங்க, உங்கள் ஐசி தாங்க அப்படின்னு. ஏன்னா 100ல் 1 கழுதை இவங்க வந்து என் பேரில் வந்து சொல்கிறது ஒன்றுமே உண்மை இல்லை, ஒன்று கூட உண்மை இல்லை. என் குழந்தை பொம்பளை வட்டிக்கு வாங்கினது கூட, நான் ஆசிரமத்துலேருந்து வந்தால் வட்டின்னு கூட என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவங்க வீட்டுக்கு அரப் சைடில் இருக்கும்போது அவங்க தம்பி வந்தாங்க, அவங்க தம்பின்னு வந்தாங்க ஜெகன்னு. இனிமேல் நகையெல்லாம் வச்சாங்க. இதுக்கு நானும் வெளியே போனதே இல்லை, அவங்க கூட வெளியே போனதே இல்லை. இது எப்படி எனக்கு தெரியும்னா, எனக்கு அஸ்மா பாத்ரூம் கழுவுறேன்னு சொல்லிட்டு குளோரிக்ஸும் குளோரின் மருந்தும் போட்டு கழுவுறேன்னு சொல்லிட்டு அஸ்மானால் அப்போ அவங்கள்ட்ட அவசரமாக சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் காடி இருக்குது தானே, யாராச்சும் ஓட்டுறவங்க இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. என் குழந்தை பொம்பளிட்ட M3 ஃப்ளாட்டில் ஜஸ்கோ பின்னால் M3 ஃப்ளாட் வந்து மஜ்லிஸ் ஃப்ளாட்டு. அப்போ நான் சொன்னேன், யாராச்சும் இருந்தால் உதவி கொண்டு வாங்க, எனக்கு அஸ்மா பைத்தில் 7 மாதம் பிள்ளைங்க வர ரெட்டை பிள்ளைங்க அப்படின்னு தெரிஞ்சு தான். அப்போ நான் கேட்டேன், கேஸ் வச்சுட்டு வந்துட்டு யாருன்னு இது கேட்டேன். யாருன்னு கேட்டேன்னா அவங்க தம்பி நாங்கள். அப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? அப்போ பிள்ளைங்க சொன்னாங்க 3 வாரம் ஆச்சு, வெளியெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு. அவங்க 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 கூட்டாளி, ஃப்ளாட்டில் உள்ள கூட்டாளி, அவங்க பிள்ளைங்க, இவங்க என் குழந்தை பொம்பளை, அவங்க தம்பி, அவங்க தான் சுற்றி இருக்காங்க. தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு வட்டி வாங்க தெரியாது, வட்டிக்கு வாங்கி பேசி விடவும் தெரியாது, யாருக்கு நான் வட்டி வாங்கி கொடுத்ததும் இல்லை, வட்டி வாங்கினது எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் வந்து 100ல் 1 உண்மை கூட என் மேலே இல்லைன்னு தெரிஞ்சு கூட என்னை வட்டிக்கு வாங்க விட்றாங்க. அதாவது எப்படின்னா, என் குழந்தை பொம்பளையை போய் நான் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன்னா அதனால் வந்து பழிக்கு பழி என்னையை வந்து வட்டியில் விட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு பொய்யா இல்லை, இந்த மாதிரி தான் வட்டிக்கு வாங்கி தனியாக வீடு இருந்தால், ஒரு தாய் ஒண்டி இருந்தால், ஒரு பிள்ளை ஒண்டி இருந்தால், அந்த மாதிரி வீடை பார்த்து இவங்க வந்து இந்த மாதிரி வட்டிக்கெலாம் வாங்கி விட்டு வீடை தாரை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வீடு வந்து நாங்கள் வாங்க போகும்போது வந்து ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரியன், ஒய்ஃப் வந்து மலேசியன், சரோஜா பொன்னம்மான்னு சொல்லி மலேசியன். துணி தைக்கிறவங்க, நல்லா துணி தைப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் சிங்கப்பூரியனால ஒய்ஃப் பேரில் இருந்துச்சு. ஒய்ஃப் பேரில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து என் வீட்டுக்காரர் மாதம் 500 வெள்ளி வந்து நம்பர் காசு கட்டுறாரு, நம்பரு வந்து எடுக்கிறாரு, நம்பர் காசு கட்டுறாரு. அதுக்கு தகுந்தாப்பில் தான் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கணக்கு வச்சு பார்த்தா 500 வெள்ளின்னு வச்சு பார்த்தா ஒரு மாதத்துக்கு எப்படியும் வந்து வருஷத்துக்கு வந்து 8000 வெள்ளி வருது. அப்போ இவர் வந்து ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ 20 வெள்ளி நம்பர் அடிச்சிச்சு. நான் என்கிட்ட கொடுத்தாங்க. என்கிட்ட கொடுத்து 20,000 வெள்ளி இந்த வீட்டுக்கு டெபாசிட் கட்ட 20,000 வந்து மே பேங்கில் வந்து என் பேரில், ஏன்னா என் ஹஸ்பண்ட் சிங்கப்பூருக்கு போகிறனால மே பேங்கில் வந்து அவங்களுக்கு வந்து கேஷ் வந்து 20,000 வெள்ளி வேணும்னாங்க. ஸோ கேஷ் வந்து 20,000 வெள்ளி நான் டிராஃப்ட் எடுத்து கொடுத்தேன், மே பேங்க்லேருந்து டிராஃப்ட் எடுத்து கொடுத்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் சிங்கப்பூர், அந்த வீட்டு ஓனரு, ஒய்ஃப் வந்து மலேசியன், சரோஜா, பட் எல்ஐஸ் வந்து பொன்னம்மா. ஸோ கிருஷ்ணன். ஸோ இதில் என்ன நடக்குது? ஏன் வந்து 100ல் 1 கூட உண்மை இல்லையா இருந்தாலும் இது யார் செய்கிறது, எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரில. ஆனால் என் பிள்ளைங்க வரைக்கும் உண்மை தெரிஞ்சு வரைக்கும், வீடை பற்றி தெரியாது, ஆனால் நான் எப்படி பிள்ளைங்களை வளர்த்தேன், என்ன மாதிரி ஆள், யார் ஊற்றி கொடுத்தா எனக்கு, இந்த கெட்ட வழியிலலாம் யார் போக சொன்னால். ஆனால் யாருக்குமே நான் வட்டி வாங்கி கொடுக்கல, யார்ட்டையுமே நான் பிஞ்சா பண்ணதில்லை, யாருக்குமே நான் வந்து
ஒரு 50 வெள்ளி கடன் வச்சா கூட என் மகளுக்கு தெரியும். வாங்குறதுக்கு யாராச்சும் என்கிட்ட வாங்கினா கூட கேட்குறதுக்கு கஷ்டப்படுவேன். ஸோ 50 வெள்ளி கடன் வச்சா கூட நான் திருப்பி கொடுக்குற ஆள், திருப்பியும் வந்து மேற்கொண்டு தான் கொடுப்பேன். ஸோ ஏன் என்னை வட்டிக்கு வாங்க கூட அழைகிறாங்க? இன்ன வரைக்கும் நான் பெரியவங்கள்ட்டெல்லாம் கொடுத்து கூட என் ரெப்போர்ட்டு என்னை பற்றி கொடுத்து கூட இன்ன வரைக்கும் என் பிள்ளைங்களை வச்சு காசு பிஞ்சம் பண்ணுங்க, வேலை இப்போ தான் கிடச்சிச்சு, சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு 4 மாதமாக என்கிட்ட வாங்கின காசை கொடுக்க மாட்டுறாங்க, வேலைக்கு போய் கூட. ஸோ ஏற்ற வீட்டில் வந்து ஒருத்தன் அவனும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஏற்ற வீட்டில். ஸோ இன்றைக்கி ஒரு 15 வருஷம் முன்னுக்கு அவன் வந்து என்னமோ ஓடி போயிட்டானாங்க, இது வட்டிக்கு வாங்கி ஓடி போயிட்டான் கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படி சொல்லிட்டு எல்லா வீடும் பின்னாலேருந்து உடச்சி எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையாக எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் வீட்டு 3வது வீடு தான் வந்து அந்த வீடு வந்து பேங்க் ஏஜென்ட் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்க எல்லாமே ஜாமான் எடுத்தாங்க. அலுமாரி, சீனவங்க கூட கம்ப்யூட்டர் டேபிள், நான் ஒரு உடஞ்சி போன ஸ்டடி கேப்பட்டும், ஒரு ரோத்தா வக்கலும், ஒரு வெட்டுக்கத்தி இருந்துச்சு, அந்த வெட்டுக்கத்தி எடுத்தேன். அப்போ நடந்த 15 வருஷம் முன்னுக்கு சுத்தம் பண்ணும்போது என்னோடய வாழை மாதிரிலாம் இருந்துச்சு. முன்னுக்கு சுத்தம் பண்ணும்போது கத்தியை கேட்டாங்க. 15 வருஷம் முன்னுக்குள்ளே நடந்தது எல்லாமே எடுத்திருக்காங்க. ஆனால் எல்லா கணக்கும் ஏன் மேலே. முக்கியமான ஜாமான் ஒன்றும் இல்லை, உடஞ்ச ஆளு மாதிரி, கம்ப்யூட்டர் டேபிள், ரோத்தா வக்கில். ஆனால் எல்லாரும் எடுத்ததுக்கு வந்து எல்லா கணக்கையும் ஏன் மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வீட்டு ஏஜென்ட் வந்து 3வது வீட்டில் இருந்தால் அவன் வந்து சொன்னால் பேங்க் வந்து இந்த வீடு கொடுக்கணும், யார் யார் வேணுமோ அந்த ஜாமாவை எடுத்துங்க, நான் கிளியர் பண்ண போகிறேன், கிளியர் பண்ணிட்டு வெளில ஜாமான் வீச போகிறேன், கழுவி வந்து பேங்க்கு கொடுக்கணும்னு. ஸோ எல்லாமே எடுத்ததுக்கு, சீனவங்க எடுத்ததுக்கு, தமிழுங்க எடுத்ததுக்கு, பக்கத்து வீட்டில் எடுத்தது எல்லாமே தான் எடுத்தாங்க. இங்கே சாட்சி கூட ஆள் இருக்காங்க. ஆனால் எல்லா கணக்கையும் தூக்கி ஏன் மேலே, இத்தனைக்கும் உடஞ்ச ஸ்டடிக்கப்பட்டு ஒரு ரோத்தா வக்கில் ஒரு கத்தி, அந்த கத்தியை எடுத்து முன்னுக்கு சுத்தம் பண்ணுற சொல்லிட்டு இப்போது இந்த வருஷம் நடந்தது. அந்த கத்தியும் ஒரு 15 வருஷம் முன்னுக்கு நடந்தது. இப்போ கத்தியை வாங்கி முன்னுக்கு சுத்தம் பண்ணுறவங்க பார்த்தா 2 வருஷமாக எனக்கு தெரியும். ஏன் இந்த மாதிரி வேலையை வந்து இவங்க இன்னும் செய்கிறானுங்க? எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் விடுறதில்லை. எதாக இருந்தாலும் ஆள் வந்து கொடுத்தாலும் நம்ம வேணாம்னு சொல்லி வீசினாலும் அதை விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம எடுத்து வீசிடுறோம், அதுக்கும் காசு வாங்குறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு முடிவு சொல்லணும். யார் செய்கிறா? என் குடும்பத்தை வச்சு செஞ்சுருக்காங்க, என் குடும்பத்தை வச்சு தான் இதை வந்து செஞ்சுருக்காங்க. எதுக்குமே நான் யாருக்கும் வட்டி வாங்கி கொடுக்கல, வட்டி வாங்குறது எனக்கு தெரியாது. ஏன் வந்து நான் செஞ்ச மாதிரி அலையிறாங்க? இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்குதா? ஒத்தையாக இருக்கிறவங்க வீட்டில் யாருமே ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்குதான்னு எனக்கு தெரியணும். இன்னொன்று வந்து என் வீட்டுக்காரர் 500 வெள்ளி வருஷம் மாதம் காசு கட்டுறாரு, நம்பர் காசு எடுத்து நம்பர் காசு கட்டுறாரு. ஸோ நம்பர் காசு கட்டினாலும் ஒரு வருஷத்துக்கு வைக்க போனால் 10,000 வெள்ளி, 5 வருஷத்துக்கு கட்டுறாரு. 20,000 வெள்ளி நம்பர் அடிச்சிச்சு. அதை தான் எடுத்து பேங்க் டிராஃப்ட் எடுத்து என் பேரில் மே பேங்கில் வந்து பேங்க் டிராஃப்ட் எடுத்து நான் வந்து வீட்டு ஓனருக்கு வந்து 20,000 வெள்ளி கேட்டனால புக்கியாக இருக்கட்டும்னு பேங்க் டிராஃப்ட் எடுத்து. ஸோ இன்றைக்கி சொல்கிறாங்க என்னமோ திருட்டு காசுன்றாங்க, இந்த காசுன்றாங்க, அந்த காசுன்றாங்க. ஸோ அதாவது எங்கள் குடும்பம் வந்து ஒன்றா சேர்ந்தாலும் நல்லதுக்கு கெட்டதுக்கோ 3 வருஷம் முன்னுக்கும் அப்படி தான், இந்த வருஷமும் அப்படி தான். எதுக்கோ நல்லதுக்கோ கெட்டதுக்கு சேர்ந்தாங்க, நேராக வச்சு கேட்க விட மாட்டாங்க. என் பையனை வச்சு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு நாய் மாதிரி இழுத்துட்டு போய் யார்ட்டையும் பேச விடாமல் இப்படி வழியாக்குறாங்க. ஏன் இது நடக்குது? ஒன்று நேராக வச்சு கேட்க விடணும், இல்லைன்னா இதை முடிச்சு விடணும். நான் எனக்கோ இதுக்கோ சம்மந்தம் இல்லைன்னா முடிச்சு விடணும். ரெண்டுமே இல்லாமல் 2 கட்டம் வாழ்க்கையாக பழியிலேயே மாட்டி விட்டுக்கிட்டு இன்ன வரைக்கும் நான் வந்து ஜேபி சுல்தான்கிட்ட போயிட்டு, அனுவாட்ட போயிட்டு, பாலாகிட்ட போயிட்டு, இன்னும் வந்து போலீஸ் கேஸில் மாட்டி விட பார்க்குறாங்க, அடிபட்டு சாவடிக்க பார்க்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பாலையில் போட்டு கேஸில் மாட்டி விட்றாமல் முடிஞ்ச வரைக்கும் தூக்கு தண்டனை இல்லை. ஏன்னா என்னை வந்து வேலை இல்லாமல் வீட்டை விட்டு தண்டை சோறு சாப்பிடுதுன்னு எங்கள் வீட்டில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. வெளியே போனால் போஸ்ட்மேன் வேலை இருக்குது வேணுமானு. போஸ்ட்மேனெல்லாம் என்னன்னு கேட்டால் ட்ராக் எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் ஏற்றிட்டு போய் எக்ஸ்பிரஸில் கொடுக்கணுமா. அப்போ போயிட்டு வந்தால் இவ்வளோ தூரத்துக்கு வந்து 5,000 வெள்ளி 10,000 வெள்ளி கொடுக்குறாங்க. அப்போ அந்த வேலைக்கு போகல, கடவுள் புண்ணியத்தை நான் போகல. இல்லைன்னா அப்படி இவனுக்கு தான் செய்கிறானுங்க. எங்கள் வீட்லேயும் இவனுக்கு தான் விரட்டுறானுங்க. வெளியே போனால் இவனுக்கு தான் வேலை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை செட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக இவனுக்கு தான் என்னை மாட்டி விடுறதுக்கு
தூக்குதண்டில் மாட்டி விட்றதுக்கு ஒரு வழி பண்ணுறானுங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதில் வந்து தலை இடணும். ஸோ டீச்சர்ஸ்லாம் வந்து இப்போ எப்படி என் மகனை டியூஷன் படிக்கிறான், டியூஷன் படிக்கும்போது கூட்டுக்கட்டு வேணான்னு சொன்னால் எடுத்து 3 நாளில் எங்கள் சம்மந்தப்பட்டவங்க, எங்கள் வீட்டில் ஒரு சம்மந்தப்பட்டவங்க ஜெயிலில் பிடிச்சி போடுறது, அப்புறம் ஜாமீன் காசு 5000 வெள்ளி 4000 வெள்ளி. என் மக இப்போ 4000 வெள்ளி சங்கிலி வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு 5 காசு எங்களோட காசு 1000 வெள்ளி எடுத்தாலும் 10 வெள்ளி அதுலேருந்து கொடுத்தாலும் அவங்க தான் அந்த 10 வெள்ளியை கொடுத்தானு அந்த 1000 வெள்ளிக்கு கணக்கே சொல்ல மாட்டாங்க. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு காசு இல்லாமல் ஏமாற்றி வச்சுருக்கானுங்க. ஆனால் அவனுங்க கொடுத்தாங்க. யார் கொடுத்தான்னு எனக்கு தெரியணும். இன்னைக்கு யார் கொடுத்தா? நாங்கள் நகை வாங்கினது எங்களோட நகை காணா போச்சு. நாங்கள் எங்கே பார்த்தாலும் எல்லா சேவை வீட்லேயும் எல்லா காசையும் என் வீட்டுக்காருக்கு தெரிய, எங்கள் அம்மா வந்து சேவைக்கு இருந்தாலும் என் தம்பி என் மகளை வச்சு எப்படி வந்து எல்லா வீட்லேயும் கரண்ட் காசு கட்டாமல் சேவை காசு கட்டாமல் கரண்டை ஏற்றிக்கிட்டு நகையை வந்து தின்னுக்கிட்டு நகையை வந்து யார்ட்டையோ கொடுத்துக்கிட்டு மோட்ரு வாங்குறது, மோட்ரு காசு கட்ட இல்லாமல் அந்த அந்த மோட்ரு காசு கட்ட நம்ம நகையை போய் விற்கிறது. ஸோ இதே தான் என் மகளை வச்சு செய்கிறாங்க. இவங்க வந்து திருப்பி செய்கிறாங்க. ஆனால் பழியை தூக்கி ஏன் மேலே போடுறாங்க. ஸோ இது நிப்படப்படணும். இன்னொன்று கேட்டு சொல்லுங்கள். ஏன்னா என்ன போய் வட்டிக்கு வாங்க விட்றாங்க. எனக்கு வட்டியும் வாங்க தெரியாது, வட்டிக்காரங்களே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வட்டிக்கு வாங்க விட்றாங்க, நம்பர் அடிக்குது சொல்லிட்டு 1800 வெள்ளி என் மகளை ஏமாற்றி போட சொல்கிறாங்க. என் மகளுக்கு தெரிஞ்சாலும் விரட்டி செய்ய சொல்கிறானுங்க. இந்த மாதிரி என் மகள்கிட்டே வந்து இப்போ 2வது மக இப்போ தான் 21 வயசு, அது 16 வயசுலேருந்து என்கிட்ட இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு 30,000 வெள்ளிக்கிட்ட வந்து சங்கிலி மோதிரம் அது இது காசு பேங்கில் போடுறது, நம்பர் அடிக்கிறது, அப்புறம் டுவேட் காயின் பழைய காசு மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 250 ஈவரக்கம் இல்லாமல் இவனுங்க செஞ்சுட்டு இருக்கானுங்க. யார் இவனுங்க, எதுக்கு இது மாதிரி செய்கிறானுங்க? நான் ஆசிரமத்துலேருந்து வந்தேன். ஸோ இந்த வட்டிக்கு வாங்குறது இது எதுவுமே தெரியாது. யார் என்ன செஞ்சாலும் கடைசியாக தான் எனக்கே விஷயம் வரும். இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. நான் பழி மட்டும் கடைசியாக இந்த காலத்துக்கு வந்து என்னை வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்னை தூக்கி எல்லாத்துலேயும் போடுறாங்க. இத்தனைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேஸ் தான் எனக்கு கடைசியாக தெரியும். ஆனால் என்னையே வந்து அதில் மாட்டி விட்டு என் பேரே போட்டு என்னையே மாட்டி விட்றானுங்க. ஸோ இது வந்து ஏன் எதுக்கு நடக்குது, என்னத்துக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தால் சரி, அனாதி ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தால் இங்கே தான் வந்து இப்போ இது கிடைக்க மாட்டேது. அனாதி ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தோடனே வீடு சிலிப்புரு கூட கழட்டல. நான் எங்கே போனோன்னு யார்ட்டும் சொல்லலை, வந்ததும் சொல்லலை. மண்டையை உடச்சி ஜாடியில் மண்டையை உடச்சி 4 தையல் போடுற அளவுக்கு மண்டையை உடச்சி வீட்டு கிரைண்டை விற்றுட்டேன், அதை விட்டுட்டேன், என்னென்னமோ கிரைண்டெல்லாம் விற்றுட்டு நான் அடிக்கிறாங்க. இத்தனைக்கும் நான் போயிட்டு வந்ததே சொல்ல, ஆசிரமத்துக்கு ஒண்டி தான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தோடனே யார் கால் பண்ணா, எதுக்கு கால் பண்ணால், என் உடம்புல விடுவான் கெட்டவன்னு எனக்கு தெரியும். என் உடம்புல கேட்குறவன் பார்க்குறவனும் கெட்டவனு தெரியும். இவன் தான் சொன்னானா என்னமோ தெரியல. போயிட்டு எங்கே வந்தனே சொல்ல, அதுவும் அன்றைக்கி சீன பெருநாள். அன்னைக்கு கணக்காக எது நடந்தாலும் சீன பெருநாள். ஏன் இது நடக்குது? நான் போயிட்டு வந்து சொல்ல, ஆசிரமத்துக்கு தான் போயிட்டு வந்தேன்னு அவங்க கேட்கல, ஒன்றுமே இல்லை. கிராண்டை போய் விற்றுட்டேன், இதை போய் விற்றுட்டேன், அதை போய் விற்றுட்டேன்றாங்க. நான் வீட்டிலேருந்து ஒன்றுமே விற்க கிடையாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. வீட்டிலேருந்து கேஸ் காணா போகுது, புது ரைஸ் குக்கர் காணா போகுது, புது ஹார்ட்வேர் பாக்ஸு 2 என் வீட்டுக்காரோட காணா போச்சு. இந்த மாதிரி புது ஜாமான்லாம் எடுத்துகிட்டு என் மேலே பழி போடுறாங்க. ஸோ நான் கட்டின கூட்டுக்கே பானை கூட்டு, இந்த சிலை கூட்டு, விநாயகர் சிலை கூட்டு, அதில் வந்து அதே மாதிரி சிலை தான் அந்த ஐயன் படத்தில் வரும்ல, அதே மாதிரி 100% சிலை தான். நான் கூட்டு கட்டி 25 வெள்ளி 250 வெள்ளிக்கு வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் நான் கட்டின கூட்டுக்கே நான் பூ கட்டி ஒயர்லாம் வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி கூட்டெல்லாம் விளாண்டுட்டு இருக்கேன். யாருமே எனக்கு கொடுக்க கிடையாது. இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் நான் பூ கட்டுவேன், பூக்காரவங்க எல்லாத்துக்கும். அதெல்லாம் கட்டி எடுத்தால் இது வந்து அவங்க கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கடைசி ஐயன் படத்தில் போடுறாங்க. அதை வந்து டைல்யூட் பண்ணால் அதில் வந்து ஹெரோயின் இருக்குது. அப்புறம் வீட்டில் கேஸ் ஸ்டவ்வுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ்வு முழுசாக இருந்துச்சு, ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து கோசமாக இருந்துச்சு. நான் வேலைக்கு போயிடுறேன். அங்கே எங்கே போணுச்சு, யார் எடுத்தானே தெரியல. வீட்டில் மகன் இருக்கும்போது கடைசியாக வந்து படத்தில் காமிக்கிறாங்க, அதில் வந்து கோல்ட் பா கடத்துறாங்கன்னு. அப்புறம் வேலைக்கு போனால் சிலிப்பரு கொண்டாட புது சிலிப்பரு என் கூட வேலை செய்கிறவங்க புது ஆளி. அது வந்து நான் ஒரு 2 நாள் தான் பார்த்தேன் அந்த பிள்ளைய. சிலிப்பரு கொண்டாட பிஞ்சாம் பண்ணுங்க சொல்லிட்டு ஹாஸ்டல்லேருந்து பப்புனே வைங்களேன், எந்த பப்புன்னு சொல்ல வெளியாக்கல, எடுத்துகிட்டு போயிட்டு நடுவில் கிழிச்சு என்னமோ உள்ளுக்கு வச்சுருக்காங்க. நானும் பைய தான் ஒட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க முடியல. அப்புறம் பார்த்தா அதில் ட்ராக் வச்சு அனுப்புனாங்களா என்னமோ தெரியல. ஆனால் கணக்காக நடுவில் வந்து என்னமோ ஒட்டி அனுப்புகிறாங்க. அப்புறம் எங்கள் அம்மா இன்னும் என்னை விட்டு போகிறதுக்கு கேலுக்கு வந்து இன்னும் 1 மாதம் இருக்குது. கேலில் ப்ரோ கேஃபேலேருந்து சைபர் ஜாயிலேருந்து வரேன்.
எங்கள் அம்மாவுக்கு அஸ்மா இருக்குது, எனக்கும் அஸ்மா இருக்குது. ஸோ எனக்கு அடிக்கடி அட்டேக் வராதனால எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து என்னோடய அஸ்மா நெபுலைஸு இந்த சாக்லேட் கலரோ நீல கலரோ எடுத்து கொடுத்துருவேன். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா ஒரு ஆரஞ்சு பையன் நிறைய வந்து அந்த நெபுலைசர் கேஸ் இருந்துச்சு. எங்கள் அம்மாட்ட கேட்குற கட்டி நான் ரூமில் பார்த்தேன், பிள்ளைங்க சாமி ரூமில் ஒரு ஆரஞ்சு பையில் வெறும் கேஸ், அவ்வளோ கேஸ் எங்கள் அம்மாட்ட வரைய வாய்ப்பில்லை, யாரோ கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாட்ட கேட்குற கட்டி அந்த பிள்ளைங்க பிரச்சனை நானும் அப்படியே மறந்துட்டேன் அதை. அப்புறம் என் சைபர் ஜாயிலேருந்து ப்ரோ கேஃபேலேருந்து 250 என் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டேன். 7 யூத்தியன் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட் அவங்களாம் வந்து ப்ரோ கேஃபே வந்து சைபர் ஜாயில் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து தான் பேங்கில் காசு போட சொல்லுவேன். ஆனால் எங்கள் அம்மா மாதம் சொல்லுவாங்க, ஃபோன் அடித்து காசு போட்டோன்னே 400 காணும் 500 காணும், உன் தம்பி யார்ட்டையும் கொடுத்துட்றானே சார், அவன் தானே பைக்கிறாமா விடுங்க அப்படி சொன்னதுக்கு, இல்லை அவனை விரட்டி யாரோ வாங்குறாங்க, இத்தனைக்கும் என் வீட்டுக்கார் வேறு காசு கொடுப்பாரு, அது நான் விசாரிக்கல. ஸோ 6வது மாதம் வந்து 2500 என் தம்பி பேங்கில் தான் மே பேங்க்லேருந்து போட்டு அவங்க வந்து, அதாவது அவங்க சம்மந்தமாக இருக்காங்களா என்னமோ தெரியல, சைபர் ஜாயா ப்ரோ கேஃபே முதலாளிங்க 7 பேர் கிராஜுவேட்டு அவங்க போட்டு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை என்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ நான் போட்டு ஒரு வாரத்தில் அங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். சைபர் ஜாயிலேருந்து திருப்பி வீட்டுக்கே வந்துட்டேன். அப்போ என் தம்பி வந்து 3 பேக்கெட் வெறும் சயோறு ஆரஞ்சு கலர் பையில் வெறும் சயோறு வாங்கி போட்டு ஒரு 100 கூட வராது. அதுவும் இந்த தீமோனு இந்த கேரட்லாம் இல்லை, வெறும் பச்சை சயோறு, பயாமு கங்கோங்கு இந்த மாதிரி அந்த மாதிரி சயோறு வாங்கி போட்டு, எங்கடா காசு, எங்கே ஃப்ரிட்ஜுக்கெலாம் ஜாமான் வாங்கி போடல, கொடு காசை நான் போய் ஜாமான் வாங்குற சொன்னதுக்கு ஒரு காசு கொடுக்கல. என் தம்பி தெரியாத மாதிரியே இருந்துட்டா, கேட்க பயந்துக்கிட்டு இருக்கான், தவிர சொல்ல மாட்டான். ஸோ இந்த மாதிரி யார் காசு வாங்குறது, ஏன் பயப்படுறாங்க, யார் விரட்டி வாங்குறது, இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும். என்னை தூக்கி கொண்டு போய் தெரியாத ஆள்கிட்ட, உலகமே தெரியாத ஆள்கிட்ட, அனாதை ஆசிரமத்திலேருந்து வந்தவள்கிட்ட ஒரு வட்டி வாங்க தெரியாது, புருஷனை விட்டுட்டு எங்கேயோ போக தெரியாது, எங்கேயுமே போக மாட்டேன் வரமாட்டேன், பேங்க் டிராஃப்ட் கூட ஒரு மாதம் 500 நம்பர் காசு கட்டுறாரு, ஒரு 5 வருஷம் சென்று 20,000 அடிச்சிச்சு. அதில் தான் வீடு வந்து பேங்க் அவரு கொடுத்து, அவர் சிங்கப்பூரில் வேலை செய்கிறனால என் பேங்க் வழியாக என் பேரில் வந்து மே பேங்கில் பேங்க் டிராஃப்ட் எடுத்து ஓனர் கொடுக்க சொன்னார். ஆனால் இந்த ஓனரோட ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரியன். ஸோ எனக்கு தெரியணும், இதெல்லாம் தெரியணும். இன்றைக்கி சொல்கிறாங்க அந்த காசு வந்து நான் திருடி எடுத்து ஈடு கட்டி டிராஃப்ட் எடுத்து வீடு வாங்கினேன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க. யார் வேணாலும் சம்மந்தம் இருக்கட்டும், சம்மந்தம் இல்லாத 1000 குற்றவாளி தப்பிக்கலாம். ஆனால் ஒரு நிரபராதி வந்து தண்டனை படக்கூடாதுன்னா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லை. இவங்க சொல்கிற பொய், இவங்க சொல்கிற திருடு, இவங்க சொல்கிற என்னது அவங்க கொடுத்தாங்க ஒன்று, இன்றைக்கி வந்து அடிமை வரி வைக்கிறாங்க. பிறந்ததுலேருந்து சிப்பு போட்டு நாங்கள் சம்பாதிக்கிறது, இபிஎஃப் வீடு எங்கள் பேரில் என்னென்ன செய்ய முடியுமோ, வட்டி எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு ரூமா பஞ்சாங்கன்னா அந்த வீடு போயிடுச்சுன்னா ஃப்ளாட் வீடு கிடைக்கணும், அதுக்கிட்டே எங்கள் அப்பாவை சாவடிச்சிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க கரண்ட் காசுலாம் கட்டல. கரண்ட் காசு எங்கள் அம்மா விரட்டி என்ன தான் பிக்னஸில் கட்ட வைப்பாங்க. கட்டசி வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இறக்குற வரைக்கும் கரண்டெல்லாம் கட்டிட்டு தான் வந்தோம் சேவாலாம். எனக்கு இது ரூமா சத்து மலேசியா, அப்புறம் என்னென்ன முடியுமோ எல்லா கவர்மெண்டில் உள்ள சம்மந்தமும் என் பேரில் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியல. இது கூட எனக்கு தெரியாதுக்கு பஜ்ஜிக்கை நடத்தவங்க பேரில் போகுது, என்னோடய ரூமா சத்து மலேசியா யாரோ எடுத்துட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாமே எனக்கு பின்னால் நடக்குது. ஆனால் என் மேலேயே கவர்மெண்ட் பள்ளியை போட்டு போலீஸை பிடிக்க வைக்கிறானுங்க, முடிஞ்ச வரைக்கும் தூக்குத்தண்ணில் போட வைக்கிறானுங்க. நிறையா உண்மை என்கிட்ட இருக்குது, ஆனால் சொல்ல விட மாட்டாங்க. குடும்பம் வந்து ஒன்றா சேர்ந்தாலும் என் மகனை வச்சு கேட்க விட மாட்டாங்க. ஸோ ஒன்று கேட்கவும் விட மாட்டாங்க, பேசவும் விட மாட்டாங்க. ஒருத்தவங்க மேலே பழி போட்டவங்க வந்து அந்த பழி போட்டவங்க அங்கே இருந்தால் 10-15 பேர் என் மகனை வச்சு இழுக்க வைக்கிறாங்க. எப்பயோ எல்லாமே அந்த வீட்டில் வந்து எல்லாம் முக்கியமான ஜாமான்லாம் போச்சு. வெறும் இந்த உடஞ்சாலும் மாதிரி மேசை எல்லாரும் எடுத்ததுக்கு ஏன் மேலே பழியை போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே எடுத்ததுக்கு ஏன் மேலே கணக்கு. அதை வந்து சும்மா எடுத்துங்க, அது வீச போகிறோன்னு சொன்னதுக்கு எடுத்ததுக்கு எல்லாத்துக்கு எல்லாமே எடுத்ததுக்கு ஏன் மேலே பழியை போட்டு வைக்கணும். இன்னொன்று ஏன் கணக்கில் ஓடணும். இது 15 வருஷம் முன்னுக்கு நடந்தது. அங்கே ஒரு வெட்டுக்கத்தி எடுத்தால் அந்த வெட்டுக்கத்தியை கூட இப்போ 2 வருஷம் தான் அந்த பையனுங்களை தெரியும், வெண்ணுக்கு சுத்தம் பண்ணவங்கள. இந்த 2 பையனுங்களும் இவனை கேட்டால் அவனை சொல்கிறான், அவனை கேட்டால் இவன் சொல்கிறான். ஏன் இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஒரு ஜாமான் விட மாட்டுறாங்க. முடிஞ்ச 5 காசாக இருந்தாலும் கோடையை பண்ண பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம தப்பு செஞ்ச மாதிரி நம்ம மேலேயே பழியை போட்டு பஜ்ஜிக்கன் அப்படி தான் வீட்டில் உள்ளதை நான் அப்ளை பண்ணும்போது 2010 டிவோர்ஸ் நடந்தோன்னே போய் டிவியை ஒழிவீங்க, ஃப்ரிட்ஜை ஒழிவீங்கன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க.
சொல்லி கொடுத்தோன்னே நான் சொன்னேன், என்னத்துக்கு ஒளி வைக்கணும், இருக்கிறது இருக்கட்டும், அது அவங்க அப்பா இருக்கும்போது வாங்கி போட்டது, கவர்மெண்ட் வந்து என்ன கொடுக்குது பிகாவை வந்து பார்த்துட்டு அதை கொடுக்கட்டோன்னு பார்த்தா அது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் ஒளி வச்சா ஒரு பிள்ளைங்களுக்கு, ஏன்னா உண்மையிலே ஏழைக்கு வந்து 300 வெள்ளி 350 வெள்ளிலாம் கிடைக்கிது ஒரு பிள்ளைங்களுக்கு பஜ்ஜிக்கன்லேருந்து. அப்போ நான் போய் ஒளி வைக்க சொன்னாங்க, ஒளி வைக்க சொன்னால் நான் ஒளி வைக்க மாட்டேன்ட்டேன். ஸோ ஒரு பிள்ளைக்கு எப்படியோ 250 வெள்ளி 300 வெள்ளி டார்கெட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இது ஏன் நல்லதுக்கு இல்லை, ஏன்னா எனக்கு இப்போ பஜ்ஜிக்கன் 2.5 வருஷம் தான் கிடச்சிச்சு, 2.5 வருஷம் தான் முழுசாக கிடச்சி. 2010 அப்ளை பண்ணி 2011 தான் பாதியிலேருந்து கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி 10 வருஷத்துக்கு மேலே பஜ்ஜிக்கான் ஓடுது. அப்போ வந்து என்னத்துக்கு ஒளி வைக்க சொல்லியிருக்காங்கன்னா, என்னத்துக்கு வந்து சிம்பட்டி க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பஜ்ஜிக்காய் பிகவாய் கூட, அப்போ தான் அது கூட கிடைக்கும். ஸோ இன்ன வரைக்கும் நான் சாப்பிட்லன்னா, இன்றைக்கே வந்து 400 வெள்ளியை வந்து மாதம் 10 வருஷம் சாப்பிட்டு வச்சுருக்காங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு வந்து 250 வெள்ளி 300 வெள்ளி வச்சா ஒரு மாதத்துக்கு 1000 வெள்ளி கிடைக்கும் 4 பேத்துக்கு. அப்போ யாருக்காவது இது செஞ்சாங்க? இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக இதே நெட்வொர்க்கு தான் வந்து என்னைய வந்து கெட்ட வழியில் இந்த ட்ராக்கில் இந்த பப்பில் இந்த தண்ணிலாம் பழகிட்டு இவங்களே பழகி கொடுத்துட்டு இவங்க மாட்டும் போது என்ன செஞ்சிட்டாங்க, நான் வந்து ஒரு பப்பில் ஆடுறவ, பப்பு தண்ணி போடுறவ, எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் வெளியே இங்கே வீட்டிலேருந்து இதே நெட்வொர்க்கு தான் குடும்பத்தை விரட்டிடிக்க சொல்லுது. என் வீட்டுக்கார் குடும்பம் அதை செய்யலை, இதே குடும்பம் என் வீட்டுக்கார் குடும்பத்தை விரட்டுது, என் பிள்ளைங்களை விரட்டுது. ஸோ அவங்க நோ சாய்ஸ்னால அவங்க அவங்க வந்து கொடுக்குறத செய்கிறாங்க. ஸோ அங்கே போனால் பப்பில் வேலை கிடைக்கிறது. ஸோ இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி கெட்ட வழியில் போகிறேன், இந்த மாதிரி பப்புக்கு போகிறேன். ஸோ இது ரொம்ப தப்பு. அவங்க முதலையே வந்து அவங்க பேர் க்ளீன் பண்ண என்னை கெட்ட வழியில் விட்டுட்டு தான் என் பணத்தெல்லாம் சாப்பிட்டு அவங்க மாட்டும் போது என் மேலேயே பழிய மாட்டி விட்றாங்க. டீச்சர்ஸ்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எல்லா டீச்சர்ஸும் சொல்ல, டீச்சர்ஸ்லாம் கட்டு இதை கட்டு அதை கட்டுன்னா கட்டி முடித்தோடனே என் கூட உள்ளவங்கள அடிக்கிறது, உதைக்கிறது, வட்டிக்கு வாங்கிட்டாங்க, பிள்ளைங்களை வச்சு நடிக்கிறது, அப்படி எடுத்து கொடுத்துட்றது. அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, பிள்ளை கஷ்டப்படுது, வீட்டில் பால் இல்லை, அப்படி சொன்னோன்னே என்னை வச்சு ஜாமீன் எடுக்க வைக்கிறது. இந்த மாதிரி ஜாமீன் 5000 வெள்ளி ஜாமீனுக்கு 20-30,000 வெள்ளி நான் வெளியாக்கிட்டேன். அடுத்தவங்களுக்கு பிள்ளை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. அப்போ எனக்கு வந்து நான் கேனில் உள்ளவ கொண்டு வந்து மாசாயில் வச்சுருந்தாங்க. மாசாயில் வந்து இங்கே வந்து மாசமாக இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த நெட்வொர்க் செய்கிறது தான் பிரச்சனையாக இருந்து பயந்து பேய் அமுக்கிற மாதிரி அமுக்கி இங்கே வந்து ஒரு கூட்டத்தில் காமிச்சாங்க. ஸோ அந்த கூட்டத்தை வச்சு செய்கிறாங்க. அந்த கூட்டம் தான் செய்யுது. அந்த கூட்டத்துக்கு பின்னால் யார் இருக்கான்னு எனக்கு தெரியணும். இதை கண்டுபிடிக்கணும். இவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து என்னை கெட்ட வழியில் அனுப்பி என்னென்ன, ஏன்னா இவங்க வந்து எனக்கு காசு சாப்பிட்றாங்க, இவங்க வந்து எனக்கு பஜ்ஜிக்கன் சாப்பிட்றாங்க, இவங்க வந்து என்னோடய இது சாப்பிட்றாங்க. ஆனால் அது முன்னைக்கு இதே நெட்வொர்க் தான் என்னை கெட்ட வழியில் அனுப்பிட்டு மாட்டும் போது என்னையே மாட்டி விட்றாங்க. நான் ஒரு கெட்டவனு. இது நடக்கக்கூடாது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஆம்பளைங்க கூட தப்பிக்க முடியாது இதுலேருந்து. பொம்பளை நான் என்ன செய்வேன், அனாதையாக மாட்டிக்கிட்டு இன்றைக்கி பிள்ளைங்களே என்னை சாவடிக்க முடிவு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி விடுதுங்க. ஸோ அவ்வளோ பெரிய இடம் யார்? நான் என்னத்துக்கு வந்து ஒரு பாவமும் செய்யாமல் நான் என்னத்துக்கு வந்து கஷ்டப்படணும், சாவை பார்க்கணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போய் தூக்கு தண்டனை மாட்டணும்? ஸோ யாரையும் நேருக்கு நேராக வச்சு கேட்க விடவே மாட்டுறாங்க. என் மவனை வச்சு தான், என் பிள்ளைங்களை வச்சு தான் விரட்டுறாங்க. என் பிள்ளைங்களை வச்சு தரன்னு ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபங்க்ஷனோ, ஒரு கல்யாணமோ, ஒரு சாவோ தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நேராக வச்சு கேட்கலான்னா கேட்க விட மாட்டுறாங்க. சின்ன பிள்ளைல என் பிள்ளைங்களுக்கு 4 வயசுலாம் தண்ணி ஊற்றி கொடுத்தது கேட்க விட மாட்டுறாங்க. என் புருஷன் செய்யலை, விரட்டி செய்ய வைக்கிறாங்க. ஸோ நேராக இன்றைக்கி சாட்சி இருக்கும்போது ஏன் விட மாட்டுறாங்க? என்னத்துக்கு பயப்படுறாங்க? ஸோ எனக்கு வேணும் இதுக்கு பதில்.